ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டால் அங்கு எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாமல், ஒரு உயிருக்கு கூட தீங்கு நேர்ந்து விடாமல், ஒருவர் கூட காயப்பட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. எந்த அசம்பாவிதம் கூட வரக்கூடாது. ஒருவன் கூட இடிபட்டு மிதிபட்டு கீழே விழுந்தான்னு வரக்கூடாது. இது பொதுமக்கள் அல்லது பார்வையிட வருகிறவர்கள் பெருமளவில் வெள்ளமென கூடுகிற போது அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அந்த தலைவருக்கு தான். அவர்தான் அந்த கடமை உணர்வோடு இருக்கணும், குற்ற உணர்ச்சி இருக்கணும். அணுவளவு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சம்பவத்திலே 43 பேர் இறந்து போனார்கள் என்றாலும் அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல், அணுவளவும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சென்னைக்கே விரைந்து ஓடி வந்துவிட்டு மறுநாளாவது போய் பார்த்தார்களா என்றால் இல்லை. 1.5 மாதம் கழித்து இளவு வீட்டுக்கு கேட்டு போறது அந்த வீட்டுக்கு தான் போகணும். நான் 1 மாசம் கழிச்சு எங்க ஊருக்கு போனாலும் எத்தனை வீட்டுல துக்கம் நடந்திருக்கோ அந்த வீடுகளுக்கு நேரா போய் தான் துக்கம் வீட்டுக்கு வரவழைச்சு அவையெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டிய பொது வாழ்வில் பாலபாடம், அரிச்சுவடி, அதை பின்பற்ற வேண்டும். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக அல்ல. ஒரு சம்பவம் நடந்து 42 பேருக்கு மேல 40 பேருக்கு மேல உயிரிழந்தார்கள். நாடே பதறி போய்விட்டதுங்கிற போது இப்படி பெரும் கூடுகிற இடம் காவல்துறைக்கு அவர் பாராட்டும் நன்றி உண்டார். ஆனால் தன் கடமையில் அவர் தவறிவிட்டார். அப்படி பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்கிற பொறுப்பை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆகும் என்பதை குறிப்பதோடு இந்த பயணத்தில் வந்து பங்கேற்கிற அத்தனை சகோதரர்களுக்கும், பெண்கள் வர விரும்பினார்கள், பல சகோதரிகள், நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் அதிலே சில சிரமங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு சங்கடப்படுத்த நான் விரும்பவில்லை. அதனால் நீங்க சாலை ஓரத்திலிருந்து வாழ்த்தி அனுப்பினா போதுமா, நீங்க பயணத்தில் வேண்டான்னு சொல்லிட்டேன்.